ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி தலைமுறை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜாப் ரிலேட்டடான ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டும். இந்த தமிழ்நாடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபில் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் கண்டக்ட் பண்ணுற புதுசாக ஒரு ரெக்யூர்மெண்ட் இருக்காங்க. அந்த ஜாபில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்னு தனியாக ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் மறக்காமல் இதுக்கான இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 19 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் மட்டும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் டோட்டலாக 4 டைப் ஆஃப் வேகன்சிஸ் 4 டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் மட்டும் 4 வேகன்சிஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் 10 வேகன்சிஸ், டைம் கீப்பர் வந்துட்டு 2 வேகன்சிஸ், டிரைவர் வந்துட்டு 3 வேகன்சிஸ், டோட்டலாக 19 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணால் எங்கே போஸ்ட் விழுகும்னா, எங்கே வந்து உங்களுக்கான ஜாப் போஸ்ட் விழுகும்னா அரியலூரில் தான் விழுகும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனில் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷன் டேட், இப்போ நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6, 2021. அதே போல் இது டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸ் ஒன்றும் இல்லைங்க, டோட்டலாக 19 வேகன்சிஸ் அது டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சிஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 22 ஜனவரி 2021. இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். எந்த போஸ்ட்டுக்கும், அதாவது 4 போஸ்ட்டுக்கும் டோட்டலாக பர்சனல் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைம் கீப்பர், டிரைவர் எல்லா போஸ்ட்டுக்கும் மினிமம் பிலோ 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இது பர்சனல் அசிஸ்டன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 போஸ்ட் இருக்குது. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல் டைப் ரைட்டிங், ஸ்டெனோகிராஃபியும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் 10 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் தனியாக ஒரு செப்பரேட்டாக 6 போஸ்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜூனியர் அசிஸ்டன்ட் இடிபியில் 2 போஸ்ட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் மட்டும் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் 6 போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதே போல் ஜூனியர் அசிஸ்டன்ட் இடிபி பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 6 மந்த் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம், பிபிஏ கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பேச்சுலர் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டைம் கீப்பருக்கான 2 போஸ்ட் இருக்குது. அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதே போல் டைப்பிங், சாஃப்ட் ஸ்கில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் தந்துருக்காங்க. அதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். லைட் மோட்டர் வெஹிக்கிள்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவராக ஒர்க் பண்ண சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷனுக்கு, இந்த ஜாபுக்கான என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் எதுவுமே இல்லைங்க, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். இந்த இன்டர்வியூக்கான கால் லெட்டர் உங்களுக்கு வரும். இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் வந்த பிறகு உங்களுக்கு நீங்கள் போய் இந்த ஜாபை அட்டன் பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜாபை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே கீழே இந்த ஜாபுக்கு, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தந்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸுக்கு அனுப்புன்னா, ஜென்ரல் மேனேஜர், தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், எல்எல்ஏ பில்டிங்ஸ், 7th floor, நம்பர் 735, அண்ணா சாலை, சென்னை 6,02,000 இந்த அட்ரஸுக்கு அனுப்பணும். எப்படி அனுப்புறதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அதோட அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபில் பண்ணி கொரியர் பண்ணுற மாதிரி, அதில் கொரியரோ போஸ்ட் பண்ணுற மாதிரி கவர் பண்ணி, அதுக்கு மேலே டைட்டில் என்ன போடணும்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு டைட்டில் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு டைட்டில் போட்டு சென்ட் பண்ணணும், போஸ்ட் பண்ணணும் அல்லது கொரியர் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கால் லெட்டர் அனுப்புவாங்க. கால் லெட்டர் அனுப்பினவரை நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டும், ஐடென்டி ப்ரூஃப், அதாவது பாஸ்போர்ட்ஸ் ஐடென்டி ப்ரூஃபாகவும், ஆதார் கார்டு அல்லது எலக்ட்ரல் போட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று கொண்டு போனால். அதே போல் 10th 12th மார்க் ஷீட் கண்டிப்பாக கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி எக்ஸாமினேஷனுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டும் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு கண்டிப்பாக வேணும், அந்த நம்பரும் கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, நேமு, ஃபாதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் அப்ளை பண்ணிடலாம். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதே போல்
எஜுகேஷனல் டேட்டாவை இந்த பாக்ஸில் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதை பற்றின டீட்டெயில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம் அதை பற்றின டீட்டெயில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக ஆதார் நம்பர், மெயில் ஐடி, பிளட் குரூப், ஹைட், வெயிட் அதை பற்றின டீட்டெயில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் வந்து சைன் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு மறக்காமல் அனுப்புங்க. இந்த அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், LLA பில்டிங், 2nd floor, நம்பர் 735, அண்ணா சாலை, சென்னை 6,02,000 இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில் வந்து எங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் PDF-ஆக ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.